10ஆம் இடத்துல செவ்வாயும் கேது இருக்காங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்காங்க. உங்க ராசிக்கு 5ல பஞ்சமாசனத்துல சனீஸ்வரர் இருக்காரு. 4ல ராகு இருக்காரு. அப்ப 6ல சுக்கிரன். அப்ப இந்த மாசத்துல எல்லாமே மத்தியம பலன்ல தான் இருக்காங்க. எல்லாமே மத்தியம பலன்ல இருக்காங்க. அப்ப மத்தியம பலன் இருக்கும்போது உங்க திசா புத்தியாவது சப்போர்ட்டா, உங்க திசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குதா, அதை பாருங்க. அப்ப திசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒண்ணு பயப்பட வேண்டியதில்லை. திசா புத்தியும் சப்போர்ட் இல்லைன்னு வைங்க, தாம்பு கறி தான் போகணும். வேற வழி இல்லை. யாரும் காப்பாற்ற முடியாது. ஒருத்தரை தவிர, பகவானை தவிர, ஒருத்தரை தவிர, ரமணரை தவிர, ஒருத்தரை தவிர, ராமனை தவிர, ஒருத்தரை தவிர, அண்ணாமலை தவிர, ஒருத்தரை தவிர, உங்க இஷ்டத்துக்கு யாரை கும்பிடுறீங்களோ, யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, அது கர்த்தரா, அவர் அஸ்லாமா, அவர் மகாவீரரா, யாரு நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ அவங்கள பரிபூர்ணமா நம்பணும். அந்த நம்பிக்கைக்கு தான் இங்க முக்கியம். அந்த நம்பிக்கைக்கு தான் முக்கியம். இறைவன் எந்த இறைவனா இருந்தாலும் நமக்கு ஒன்று சமம்.